படை நிலைகளை ரெஜிமெண்ட்ஸ் நீங்க சொல்லணும்ல 18 படை நிலைகளை, அந்த படை தலைவர்கள் பேர 18 பேர், அவர்களை ஒரே நாளில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வெற்றி கொண்டுதான் தூதன் காப்புள்ளதால் ஈரோடு கடந்து ஒரு பகுதியில் இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறதுக்கு வர உரையாசிரியர்கள் இப்படி எழுதிட்டு இருக்காங்க. இதனால்தான் ஹிஸ்டரி இஸ் ஏ நேரேஷன், இஸ் ஏ டெக்ஸ்ட் உருவாக்கப்படுகிற ஒரு பிரதி நம்ம சொல்றோம். அப்படி ராஜேந்திரன் எல்லாத்தையும் நேரடியாக பணியில் இருந்திருக்கான். மானியகேடத்தை கல்வெட்டு சொல்லுது, ராஜேந்திரன் தான் எழுதல, நான் மானியகேடத்தை அழித்தேன், ராஜராஜன் என் தந்தை என்பவர் அரச லோகம் ஏற்க மறுத்து விட்டார், அதுக்காகவே நான் மகனாகிய ராஜேந்திரன் நான் மானியகேடத்தை போய் அழித்தேன் அவருக்கு கல்வெட்டு. அந்த மன்னன் என்ன எழுதுறான், சாணக்கியத்தினுடைய இந்த ராஜேந்திர சோழன் 1,19,000 1,00,000 மேல படை வீரர்களோடு இந்த மானியக்கேடத்தை அழித்தான். மானியக்கேடங்கள் என்பது அப்படி மாணிக்கமாக இருந்தது, அப்படி இருந்தது, சாணிக்க அப்படி இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டு கல்யாணி சாலிக்காஸ் சொல்லிட்டு அவன் அழிச்சுட்டு போயிட்டான். அப்படி அழிக்கப்பட்ட நாணயங்கள்லாம் அவங்க கைப்பற்றில் இருந்தது. அதை நான் மீட்டேன்னா அவன் பெருமையை போட்டுருக்கான். இப்படி அழிந்து போனது. அப்போ அவன் தான் அந்த நம்பர்லாம் போடுறான், ராஜேந்திர சோழன் அடிச்சாங்க. அப்போ அவனே ராஜேந்திர சோழனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது என்னன்னா, அவங்களும் எல்லா சண்டைக்கு போறோம் தான். அப்ப கங்கை வரைக்கும் படையெடுப்பு என்பது வடகிழக்கு படையெடுப்பு நிகழ்த்தப்பட்டு அதனால் பெற்ற விருது தொழில் தான் கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு. கங்கை கொண்ட சோழன் தான் ராஜேந்திரனுக்கு மட்டும் இல்லை, ராஜேந்திரன் இருந்த காலத்து வரைக்கும் தெரியாது. அவருடைய பையன் காலத்துல தான் இன்னொரு கங்கை கொண்ட சோழன் இருந்தாலும் தெரியும். யாருன்னு கேட்டா, ராஜேந்திர சோழனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு, அவருக்கு கங்கை கொண்ட சோழன். என் சிற்றப்பாவான கங்கை கொண்ட சோழன் கல்வெட்டு சொல்லுது, திரிந்து சொல்லுது. அவருடைய மெய்க்கு ராஜராஜனுடைய ராஜேந்திரனுடைய பையன் ராஜாதிராஜன் மெய்க்கு சிற்றப்பாவான. அப்ப குழப்பம் ஒன்று, 2 கன்னியாட்ட சொல்லலாம். யாரெல்லாம் உண்மையிலே இவன் போனான்னா அவன் போனான். ஏன்னா வரலாற்று நிகழ்வுக்கு நம்ம சாட்சி இல்லை, நமக்கு தெரியும். ஏதாவது சாட்சி வச்சு எழுதுறோம், இருந்தாலும் ராஜேந்திரன் ஒப்பு கொடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், முதல் ராஜேந்திர கல்வி கொண்டானா அவர் ராஜேந்திரன் கொடுத்தது, அதான் நியாயம். அடுத்தது அவர் தம்பிக்கு வேணா கொடுத்தோம், அவர் இல்லாத போது போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் முடை கொண்டான், கங்கை கொண்டான். அடுத்தது கடாரம் கொண்டான். இப்ப நம்ம எல்லாரும் பேசும்போது கங்கையும் கடாரமும் கொண்டு சிங்காதனத்திலிருந்து செவ்வியர் போகணும். அது ஒரு நடுவில் ஒரு வரி சின்ன அப்பப்போ மறந்துடும். கங்கையும் கடாரமும் பூர்வ தேசமும் கொண்டு சிங்காதனத்திலிருந்து செவ்வியர் போகும். அது என்ன பூர்வ தேசம்? அது இன்ன வரைக்கும் சண்டையில தான் இருக்கு. பூர்வ தேசம்னா என்ன அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்களுடைய பல முரண்பட்ட கருத்துக்கள். ஒன்று, வடகிழக்கு ஆசிய பகுதிகள் இருக்கிறது, இந்திய பகுதிகள், அதை வந்து பூர்வ தேசம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அது ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, பர்மா, மியான்மர் அந்த பகுதி பூர்வ தேசம். இது ஓரளவுக்கு ஒரு 70-50 வச்சுட்டா விட 50 தாண்டி ஒத்துக்கிட்டா பூர்வ தேசம் அந்த பகுதிங்கிறாங்க. அப்ப கங்கையும் கடாரமும் பூர்வ தேசமும் கொண்டு சிங்காதனத்திலிருந்து செவ்வியர்கோ யாருன்னா ராஜேந்திரன். அப்ப பூர்வ தேசம் கடாரம், பூர்வ தேசம்னா பர்மா, மியான்மர், அப்படியே கீழே இறங்குறோம், அதான் கடாரம். கடாரம் என்பது உங்களுக்கு நிறைய திருப்பி சொல்லியாச்சு, எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு சுவர்ணபூமி என்று அழைக்கப்பட்ட சிங்கப்பூர் உள்ளிட்ட ஒரு மலேசியா, சிங்கப்பூர் அப்புறம் தான் தெரியும், உங்களுக்கு தெரியும், அது சிங்கப்பூரம். அவனே சிங்கப்பூர் போய் வீசிட்டு வந்தீங்கன்னா, South Indian king son landed this island and called this island as சிங்கப்பூரம். தென்னிந்திய அரசனுடைய குமாரன் ஒருவர் இங்க வந்து இறங்கினான், அவன் சிங்கப்பூரம் என்று பெயர் வைத்தார். ஏன்னா சிங்கங்கள் வாழ்ந்துட்டாங்கல்ல, சிங்கம் வயலே தண்ணி ஊற்றணும். அந்த சிங்கப்பூர்ல தெரியாத ஒரு நாடா நீங்க கற்பனை பண்ணணும், அது கடாரம். அன்னைக்கு அந்த பக்கத்துல போனா கம்போடியா என்ற சொல்றது, கம்போடியா, தாய்லாந்து, ஸ்ரீவிஜயா, இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இது சொல்லப்படுகிற ஜாவா, சுமத்ரா, இந்த பகுதி எல்லாமே உட்பட்டதுதான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல கடாரம். அந்த கடாரத்தை முன்னிட்டதுதான் கடாரம் கொண்டான், முடி கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். இந்த மூணுலேயே ராஜேந்திர சோழன் வரலாறு சொல்லிக் கொடுக்கு.
முடிஞ்சிச்சு. இதை பத்தி விரிவாக நம்மளுமே எழுதலாம். யார் அப்ப இருந்தா, யார் படைக்கு போனா, முதுகொண்டான் எப்படி படப்பட்டது, எங்க வந்து படை கிளம்பிருக்கலாம், எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. வரலாறு என்பது தமிழர்களுடைய வாழ்வியல் தான் வரலாறு. அந்த வாழ்வியலை பார்க்காமல் நிகழ்வுகளை பற்றிய ஒரு நேரேஷன் இருந்துப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் அப்படியே வர்ணனை இதில் சிக்கிக்கிட்டதான் சிரமம் போச்சு. அண்மையில் நான் ஒரு கட்டுரை கொடுத்தேன். மார்கழி திருவாதிரையும் ஆடி திருவாதிரையும், மார்கழி திருமஞ்சனமா, ஆடி திருவாதிரை மார்கழி திருமஞ்சனமும், மார்கழி திருவாதிரையும் ஆடி திருமஞ்சனமும் அப்படின்னு ஒரு கட்டுரை கொடுத்தோம். அது எப்படின்னா, அந்த கல்வெட்டை படிச்சுட்டு இந்த ஆடி திருமஞ்சனமும் சிவபத்திர போனீங்கன்னா 2 வருஷம் தான் தேர் வெளியே கிளம்பும். ஒன்று மார்கழியில திருவாதிரை கிளம்பும், இன்னொன்று ஆடி திருமஞ்சனத்துல தான் தேர் கிளம்பும். இந்த தேர் கிளம்புறதையான ராஜேந்திரன் காலத்தில் கிளம்பிருக்கு. அதுக்கு ஒரு கல்வெட்டு வணிகபுரம், குணமேலகைபுரம்னு ஒரு வணிகர் உற்பத்தி பண்ணி அந்த ஊரில் இருக்க வணிகர்கள் தானே அந்த தேரை ஒரு செய்யணும்னு ராஜேந்திர சோழனுடைய அணுக்கியான பரவி ஏற்படுத்தின கல்வெட்டு சிதம்பரத்தில். அப்ப மார்கழியை வந்து ஆடி மாசமும் மிக கொண்டாடப்பட தேர்வொட்டி சிறப்பா செஞ்சிருக்கிற ஒரு விழாக்கள் சிதம்பரத்தில் இன்னைக்கு தெரியல. ஏன்னா அது 2 வணிகர்களோட நிறைய தொடர்பு இருக்கு. இது ஏன் வணிகர்கள் இந்த விழா எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப வாழ்வியலை ஒட்டி பார்க்கும்போது, தமிழக கடற்கரை வாழ்வியல் நெய்தல் நிலத்தில் எடுத்து பார்க்கும்போது, கடல் நீரோட்டம் என்பது மார்கழியில் தொடங்குகிறது. இங்க இருந்து கடாரத்துக்கு வரும் அந்த கடல் நீரோட்டம். அங்கேருந்து திரும்பணும்னா ஆடி மாசம் திரும்பணும். ஸோ இங்கேருந்து வணிகர்கள் கிளம்பும் போது ஒரு பெரிய கொண்டாடம் பண்ணி அந்த கூட்டரசனுக்கு தில்லை நடராஜனுக்கு வழிபட்டு திருவிழானா எல்லா ஜாமானும் கொண்டு வருவோம். எல்லா ஜாமானும் விற்கப்படும். பொருட்களை ஏற்றிக்கொண்டு வணிகர்கள் செல்வது, வணங்கி செல்வதும், ஆடி மாசம் அந்த கடல் நீரோட திருப்பி கொண்டாந்து விடுறதும், விட்டவங்க தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்றது யாருக்கு நடராஜனுக்கு 2 விழா வேற 2 வாழ்வியலோட சமூகத்தில். அப்ப இந்த கடல் நீரோட்டம் மார்கழி மாசம் நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்குறீங்கன்னா அல்லது திருக்கழிப்பாளையம் பக்கத்துல சிதம்பரத்தில் அங்கிருந்து கப்பல்கள் கிளம்பிச்சுன்னா 14 நாட்களில் உங்கள் நீரோட்டம் தானாகவே கொண்டு கடார கடற்கரையில் விட்டுருச்சு. ஒரு கட்டையத்துக்கு போட்டீங்கன்னா, ஒரு கோட்டத்துக்கு வச்சீங்கன்னா 14 நாள்ல நீங்க போய் கடாரத்தை செஞ்சு இந்த நுட்பத்தை சோழர்களும் தெரிந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் கடாரப்படையுடைய பேர் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட 112 113 நாட்களிலே முடிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு இந்த கல்வெட்டு அடிப்படையாக சொல்லுவோம். அலைகடல் நழுவி ஐஸ்வர்யா சொன்னாங்க, அலைகளை நழுவி பலகலம் செலுத்தி அந்த படைகளுக்கு நான் சொன்ன நாடுகள்லாம் வெற்றி கொண்டு திரும்பி வந்தது 113 நாட்கள். அதுக்கு நம்ம கல்வெட்டு அடிப்படையில் சான்றுகள் சொல்றோம். இது சாத்தியமான சாத்தியம் எப்படின்னா, இந்த நீரோட்டங்கள், கடல் நீரோட்டங்களும் காற்று திசையும் அவ்வளவு செய்திகள் நமக்கு, அவ்வளவு செய்திகள் கடலோர போட்டுன்னா கடல் நீரோட்டத்தை பற்றிய குறிப்புகள், கடல் காற்றை பற்றிய குறிப்புகள், அவ்வளவு சொல்லாதவர்கள் இன்னும் மீனவ சமூகத்தில் இருக்கு. அது தொகுதி கூட செம்மொழி வாய்ந்தவர்களோட வெளியிட்டிருக்காங்க. அற்புதமான கடல் நுட்பத்தை அறிவுறுத்திருந்தவர்கள் சோழர்கள். அதனால்தான் அந்த நம்மளுடைய வங்காள விரிகுடாவை சோழா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சோழர்கள் தேவி ராஜேந்திர செய்த மிகப்பெரிய, அவர் சொன்னாங்க பிரதம கொண்டாந்து விழா ஆரம்பிச்சார். பிரதம மந்திரியை கவர்ந்தது ஒரே ஒரு சொல் தான். நான் பேசும்போது என்னை கொண்டு போய் பேச சொன்னாங்க. டெல்லியில வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பேசினேன். பேசும்போது அவர் வருவதற்கு ஒரே ஒரு சொல் தான் காரணமாக. இன்றைக்கு எவ்வளவு சமுத்திரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு அது பெருங்கடல் இருந்தது. அன்னைக்கு பெருங்கடல் ராஜேந்திரன் மொழி கொண்டான், கங்கை கொண்டான், கடார கொண்டான். இந்த 3 பட்டம் இருக்கு இல்லையா, இந்த 3 பட்டத்துக்கு பின்னாடி இருப்பதனுடைய பொருளே என்னன்னா கடற்கரைகளை கைப்பற்றுதல். ஈழத்தை பெற்றதுனால ஈழ முழுமையும் கொண்டான் அப்படின்னு மொழி கொண்டானால ஈழ கடற்கரை மோசமா கிடைச்சிச்சு. கங்கை கொண்டான் என்ற பட்டத்தினால் கிழக்கு கடற்கரையும் மேற்கு கடற்கரையும் கொடுத்துச்சு. பூர்வ தேசம் அப்படியே கீழே இறங்குங்க, அதுவும் அந்த கடற்கரை எங்க கைப்பற்று. கடாரம் கொண்டான் முடிஞ்சிச்சு. எல்லாமே
கம்ப்ளீட்டா இருக்கிற கடற்கரையை எங்கள் வசத்துல வந்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லப்பட பெருங்கடல குறுக்க நடந்து ஓட முடியாது. அதான் நடந்தது. ராஜேந்திரன் கடாரப்படைகளுக்கு பிறகு குவாங்சூ என்று இன்றைக்கு இருக்கிற சர்வதேச தரத்தில் உள்ள சீன கப்பல் தொடர்பு கேண்டன் என்ற துறைமுகத்துக்கு 2 ஆண்டுகள் கப்பல் செல்லவில்லை. அன்னைக்கு இருக்கிற சூழல் அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, இதை கப்பலை விடுவடா, 2 வருஷமாச்சுரா வியாபாரம் பண்ணி கப்பலே நடக்கலன்னு அன்றைக்கு இருக்கிற ஸ்ரீவிஜயாவை கேட்டு ஸ்ரீவிஜயா அனுமதி பெற்ற பிறகுதான் கப்பலே போச்சு. அப்ப இந்த மகா சமுத்திரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ராஜேந்திர சோழன் இதுதான் மோடி கொடுத்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இந்தியன் ஓஷனை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்கதான் உலக வல்லரசு. இந்தியன் ஓஷனை யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்கதான் கிழக்குக்கும் மேற்குக்குமான நடுவு இருக்கிறார். அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இந்து மகா சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணணும், நாங்க வச்சிருந்தோம், அதிகாரம் செலுத்தணும், இந்த ஆளுநருக்கு உட்பட்டு சொல்லுகிற செய்தியை நாம் உலகத்துக்கு சொல்ல போகிறோம் என்று சொல்லதான். அதான் சொன்னார், மெசேஜ். அதுக்கு பிறகு அவர் கேட்டார், ஏன் 20 வருஷமா இது சொல்லல, அது சொல்ல, அதெல்லாம் அது சொல்ல போனா அது என்ன, அது வேற கதை. ஆனால் அவரை கவர்ந்தது ராஜேந்திர சோழன் இந்து மகா சமுத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய ஆளுகைக்கு வைத்திருந்தான் அந்த சொல்லலாம் இன்னைக்கு. ஆனா உலக வரலாறு இன்னைக்கு பெருசா பேசப்படல. இந்தியன் ஓஷன் தனித்தனியா காரணம் என்னன்னா, இந்த யானையை தடவி பார்த்த மாதிரி ஒட்டுமொத்த பார்வை இல்லாம இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஏன்னா இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் தோல்வி எழுந்தவராக இருப்பதால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை வச்சிருந்தோம். மகிந்தனை போட்டாந்து இங்கதான் கொண்டாந்து வச்சு கொண்டுட்டோம். அதை தும்பிக்கையை தடவி பார்த்து சொல்லிவிட்டோம். கங்கை வடக்கும் தெற்கும் ஆகட்டும் எங்கள் மன்னன் இமயமலை. அப்ப அதுக்கு நம்ம சேலங்கள்லேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் வடக்கு தெற்கு பாலிடிக்ஸ் வரும்போது அன்னைக்கு நாங்கள் அடிச்சோம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நிலைமை என்ன கேட்கக்கூடாது, அது வேற. அன்னைக்கு நாங்கள் தான் கைப்பற்றிருந்தோம். கங்கை வரைக்கும் சொல்றோன்னு அது யானைகளுடைய ஒரு காலத்தை பார்த்தோம். தென்கிழக்கு ஆசி இப்பதான் கொஞ்ச நேரமா கிளம்பியிருக்கோம். நாங்கள் கடாரம்னா நான் மலேசியாவில் போய் கூட நடத்தணும். சுவாரஸ்யமான செய்தி நடுவில் கொஞ்சம் அனுப்புந்த காலம் இருக்குது சார். அங்கே விட்டு தமிழர்கள் எங்க நம்ம ஆளுக்கு நம்மளுக்கும் கடாரத்துக்கும் ஒரு தொடர்பு என்ன சார் சான்று, நீ கல்வெட்டு அது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு. அது ஒன்று சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது என்னன்னு கேட்கும்போது கடாரங்காய். நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கடாரங்காய் தான். கடாரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கடாரங்காயை நான் ஊருக்காக வச்சிருக்கோம். இன்னும் தமிழர்களுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பு அதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். கடாரங்காய் தான் இன்னைக்கு கடாரம் கொண்டாடா முடியாது. ஆனா கடாரங்காய் யாரும் தவிர்க்க முடியாது. மோர்சானத்துக்கு உறுதியான ஒரு துணை உருவம் தான் கடாரங்காய் உருவம். அதெல்லாம் கூட மோர்சானம் சாப்பிட்டா இன்னும் 2 உருண்டை உள்ளார போகுது. அந்த அளவுக்கு கடாரங்காய் தொடர்பு. எதுக்குன்னா பேசவே இல்லை, கடாரத்தை பற்றி பேசல. கம்போஜி மன்னன் தான் வயதுக்கு தேரை கொடுத்தான், தோரண வாயில கொடுத்துருக்கான், பேசல. ஸ்ரீவிஜயா நீங்க பாத்தீங்கன்னா பேசப்படல. சுவர்ண தீபம்னு 2006 சிங்கப்பூர் ஒரு மாநாடு போட்டு ராஜேந்திரனை பற்றி பேசினான். 2006 உலக 3 நாள் நடந்த ஒரு மாநாடு நூலாக வந்திருக்கு. நாகப்பட்டினம் சுவர்ண தீபம் ஆங்கிலத்திலையும் ஆமாம் அதே தமிழ்லையும் வந்திருக்கு. இணையத்திலோட கிடைக்கிது அந்த நூல்கள்லாம். அதுக்கு பிறகு உட்பட்ட ஒரு ஆய்வுகளே வரல. ஒட்டுமொத்தமாக பார்க்குற ஒரு ஆய்வுகள் இது வரைக்கும் வரவே. சரி, அது ஒரு பக்கம். அப்ப அயலக படையெடுப்புகள் மூலம் நீங்க ராஜேந்திர சோழனுடைய அயலக படையெடுப்பை நம்ம 3 செய்திகள்ல நம்ம அடக்க முடியும். நேரம் ரொம்ப அதிகமாயிட்டு நினைக்கிறேன். 1 மணி நேரம் மேல ஓடிட்டு இருக்கு. 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு பார்த்தேன். அப்ப இன்னொரு மிகக்குரிய காலத்துல முடிச்சிருக்கோம். இப்போ 3 வெற்றிகள் சொன்னோம். முருகன் கங்கைக்குள்ளான் கடாரம் 3லயே கடங்க ராஜேந்திர சோழனுடைய அயலக படையெடுப்புகள் நம்ம சொல்ல முடியும். அந்த அயலக படையெடுப்புடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படிதான் நம்மளுடைய சோழர்களுடைய காலத்துல அந்த அரசாங்கத்துக்கு மிகவும் பொருளியல் ரீதியான ஒரு வலுவாக உருவாக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்தை, சந்தையை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வலுவா இருக்குன்னா சந்தை வேணும். அந்த சந்தையை கட்டுப்படுகிற அதிகாரம், அந்த சந்தையை வைத்திருக்கிற குழுக்கள், கில்டு, நிறுவனம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும்.
ஈஸியாக இப்போ புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிகழ்காலத்திலிருந்தான் கடந்த கால வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கோடிட்டு காட்டுவதன் மூலம் நீங்கள் ட்ரம்ப் எடுத்துங்க. இன்னைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் எதாவது கட்டுப்படுத்துற சந்தையை கட்டுப்படுத்துற. சந்தைக்கெல்லாம் எதுவுமே அரசாங்கம் இல்லை. அன்னைக்கு இருக்க சந்தையை உருவாக்கியவர்கள் இந்த வணிக குழுக்கள். யாரெல்லாம் இருக்கா? மணிக்கிராமம், 500 ரூபாய், நானா தேசிய, 5 வெள்ளம், 11 விஷயம், இன்னும் நிறைய இருக்கு. இதை இந்த 5 குழு அடக்க முடியும். எத்தனை குழுவாக இருந்தாலும் இந்த 5 பொது இந்த பேரில் அடக்க முடியும். இவங்க தான் சோழ காலத்தினுடைய வணிக குழுக்கள். அடுத்தது ஆமா, இந்த இந்திய பெருங்கல் வணிக வலையமைப்பும் நடச்சாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்தியன் ஓஷன் இருக்கு, அந்த பக்கம் போனீங்கன்னா, அல்லது இலங்கை கடற்கரை, இந்திய கிழக்கு மேற்கு கடற்கரை, தென்கிழக்கு ஆசியாவோட கடற்கரை. இதுதான் நம்ம உங்களை புரிஞ்சுக்கிறாங்கள, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறது. இந்த பெருங்கடல், இந்த இந்திய பெருங்கடலுடைய கடல் தொடுகிற கரைகள். இந்த கரைகள்ல இருந்த அரசாங்கம் இருக்குல்ல, இப்ப நான் சோழ அரசாங்கம் சொல்லுறேன், இது சைவ வைதிக சடங்கை கொண்டிருந்த ஒரு மதமாக கொண்டிருந்த ஒரு அரசாங்கம் சோழ அரசாங்கம். அப்ப இலங்கையில இருந்த ஒரு அரசாங்கம் இருந்தது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் சோழர்கள் சைவ வைணவ மதச்சார்பை கொண்டு ஆலயங்களை வணிகத்திற்கும் அரசுக்கும் இணைந்தனர். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படி வணிகத்துக்கும் அரசுக்கும் கோயிலுக்கும் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது தனி. ஆனா இப்படி செஞ்சாங்க. இலங்கையில யார் இருந்தாங்கன்னா, புத்தம் அரசின் சட்டப்பூர்வமான மையமாக இருந்தது. இலங்கையில புத்தம் இருந்தது. தென்கிழக்கு ஆசியால ஸ்ரீவிஜயா, கெமர், அதாவது கெமர் அரசாங்கம், கம்போடியா, சம்பா, அது கம்போடியாவில் இருந்த அரசாங்கம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பெரும்பான்மை கொண்டிருந்தாங்க. கொஞ்சம் அப்பதான் கம்போடியாவில் பௌத்தமும் சைவமும் கலந்த ஒரு இது உருவாகிட்டு இருந்தது. இவங்க அடுத்து சீனாவில் கன்ஃபூஷியம் பௌத்தம் வணிகத்தை கட்டுப்பாடு இணைத்தது. அரபு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம். இதுதான் இந்த கடல் வணிகத்தில் இருந்த அரசுகள் சார்ந்திருந்த சமயம். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா அரசுகளும் ஒரு சமய சார்போடு இருந்தது. சமய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு சமய அதிகாரத்தை உறுதிப்படுத்துறது தான் அரசாங்கமே இருக்க முடியும். அப்படிதான் எல்லாமே எடுத்தாங்க. நெக்ஸ்ட், ஆமா, இதான் இந்த கடல் வணிகத்தில் இருக்கு இல்லையா, அங்க பௌத்தம் எங்க இருந்தது, இதை நுட்பமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கான்செப்ட் நான் சொல்ல வரக்கூடிய கருத்து, அல்லது நான் உருவாக்குற உரையாடல், அல்லது நான் சொல்லுகின்ற ஒரு கருத்துக்கு அடிப்படை எதுனா இதுதான். வட இந்தியாவில் எங்க இருந்ததுன்னா பாலர் பேரரசு. கங்கை வெளியை ஒட்டி என்னன்னா பாலாஜி. பாலர் தான் நாலந்தா பல்கலைக்கழகம். உலக புத்தர்கள், புத்தத்துக்கான பல்கலைக்கழகம். பௌத்தம் எங்க இருந்ததுன்னா பல ஆசிரியர்கள், உலக ஆசிரியர்கள், பௌத்த துறைகள், பெரிய குருமார்கள்லாம் எங்க வந்து படிச்சுட்டு போயிருக்காங்கன்னா, இந்த பால அரசாங்கத்துக்கு உட்பட கங்கை வெளிக்கு விட்ட பௌத்தம் இந்த நாலந்தா போன்ற பல இடங்கள் தான் வந்தது. அவங்க கல்வி, பௌத்த கல்வியும் பௌத்த ஆச்சாரங்களையும் கற்று சேர்ந்திருக்கிறார்கள். அங்க வட இந்தியாவில் கங்கை கரையை ஒட்டி கழிமுகம் வரைக்கும் அன்னைக்கு இருந்த அரசு வந்து பால அரசு. அது யார் பண்ணாங்கன்னா புத்தர், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது. தென்னிந்தியாவில் இருந்தாங்கன்னா சோழர்கள். இலங்கையில தேராவாதம் என்ற மியான்மரும் இலங்கையும் புத்தம், அது பௌத்தம் தான். அது ஒரு பிரிவு தேராவாதம். தென்கிழக்கு ஆசியா ஸ்ரீவிஜயா, சைலேந்தர், கெமர் என்ற பரம்பரை, மகாயான வஜ்ரயானத்தை, அது ஒரு பிரிவு பௌத்தம், அவர்கள் பௌத்தம். சீனா பௌத்தம். அப்ப கடல் வணிகத்தை ஏற்றுக்கொண்டிருந்த நாடுகளின் மதம் என்பது வலுவாக இருந்தது அல்லது பெரும்பான்மையாக இருந்தது என்றுதான் பௌத்தம். அப்ப ஒரு இடம் எங்க மட்டும் கம்போடியத்துல கொஞ்சம் பௌத்தமும் இந்து சமயமும் சைவ சமயமும் கலந்த ஒரு நிலை உருவானா கூட அந்த பௌத்தம் தான் மேலோக்கி இருந்தது. இந்த வலையமைப்பு இருக்குல்ல, இந்த வணிக வலையமைப்பு அல்லது இந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற அல்லது இந்து மகா சமுத்திரத்தினுடைய கடற்கரைகளை கொண்டிருந்த அரசாங்கத்தினுடைய மதம், பெரும்பான்மையான மதம் வந்து பௌத்தம். இந்த பௌத்தத்திற்கு இப்ப இந்த அரசாங்க வணிக குழுக்கள், இவங்கதான் நான் 5 வகையான குழுக்களுக்குள்ள நான் காட்டிருக்கேன். இவங்க எல்லாம் மதச்சார்பா இருக்கணும்ல இந்த வணிகர்கள். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா
பௌத்தம் ஆதிக்கம் செலுத்துவதாக, பௌத்தத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருந்தார்கள். பௌத்தத்தினுடைய கட்டுப்பாடு நான் சொல்ல மாட்டேன், ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களாக. ஏன்னா இவன் அங்கதான் போகின்றது, பெரும்பாலான கடற்கரையில் அவன் தான் பயன்படுத்திவிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்த கடல் வணிக பாதை இருப்பாங்க. இது பௌத்தருடைய புத்தர் பதம் பரவுவதற்கும் புத்தருடைய பயணிகள் பயணிப்பதற்கும் எதுவான கடல் வழியில்தான் இவங்க போனாங்க. இந்த வணிகர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் பௌத்த மடையாளங்கள், பௌத்தர்களால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு இடங்கள் இப்படிதான் இருந்திருக்கு. அந்த பௌத்தம் வணிகத்தை பாதுகாத்தது என்பது கூட வணிகத்தை ஆதிக்கம் செய்தது, கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஐயா எடுத்துக்காங்க, சோழ பூமியில் பௌத்தம் இருந்திருக்கு. நிறைய இடங்கள் வணிக நகரங்கள் எங்கெல்லாம் புத்த சிலை திரும்பலாம், அல்லது புத்த சிலை கிடைத்த இடம் வணிக நகரமா. கங்கை சோழத்தில் இன்னொரு புத்தர் அப்படியே சார், நீங்க பாத்தீங்கன்னா தலையெடுத்துட்டோம், பெரும்பாலான புத்தகம் தலையெடுத்துடும், உரமாக எடுத்துப்போம். தப்பிச்சு போயிச்ச புத்தகங்கள் நல்லா அனுபவம், அது வேற விஷயம், உடைச்சு காலி பண்ணிருப்போம். அப்ப அந்த பௌத்த புத்தகங்கள், பௌத்த சிலைகள் எங்கெல்லாம் இருக்குன்னா வணிகர்களுடைய மத்தியில், வணிகம் எங்கெல்லாம் வணிக நகரங்கள் இருக்குதோ அங்க பௌத்த சிலைகள், பௌத்த வழிபாடுகள் இருக்கு. அப்ப பௌத்தம் ஆதிக்கம் செய்கின்ற ஒரு நிலையில் வணிக குழுக்களை அல்ல வணிக நிறுவனங்களை மற்றும் கில்ஸ் சொல்லப்படுகிறது. புத்தம் இவங்க என்ன பண்றாங்க, நாங்க 5 கூண்டு சொல்றாங்க, 5 அவன் என்ன பண்றான், சைவம் வைணவம் கொஞ்சோண்டு பௌத்தம். ஏன்னா அவருடைய அந்த செயல், அந்த ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ், அவன் செயல்படுகிற களம் என்பது பெரும்பாலும் இந்த சைவ வைணவம் ஓரளவுக்கான பௌத்தம் இடமும். நாலாதேசி தான் ஒரு ஊர்ல இல்லை, பழைய ஊர்கள் வந்ததுனால அவங்க பழைய எல்லாத்தையும் இஸ்லாம் முதல் அவங்க எடுத்துக்கிறாங்க. 5 வருடம் இது பிரசுரம் 5 வருடம் என்ற வணிகக்குழு அது ஃபாரின் வெளிநாடுகளுடைய இது யூதர்கள் வந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்க, அல்ல பௌத்தர்கள் வந்திருக்காங்க. மணிகிராமம் இது பெரும்பாலும் இது பழைய வணிகக்குழு, நம்ம பூம்புகார்லேருந்து இது வருது. மணிகிராமம் பூம்புகார் பக்கத்தில் இருக்கு. அந்த பேர் தான் வழங்கப்பட்டதுனால இது முற்றிலுமாக இந்த மண் சார்ந்த சமயம், அது சைவம் அல்லது வைணவம் இருக்கலாம். வளஞ்சியர் பெரும்பாலும் சைவம் வைணவம். வளஞ்சியோடு ஒரு குழு ராஜேந்திர இவங்களதான் கொண்டு குடியேற்றான். வெற்றிக்கு பிறகு இலங்கையில பௌத்தத்தை ஈர்த்து போக செய்வதற்கு இந்த 2 கோயில்கள் தான் அதிகமா அங்க போய் நிற்கிறாங்க. நாராதேசிகளும் வளஞ்சியர்களும் கொண்டு போனதுக்கு நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆமா, நான் அந்த அரசாங்கத்தை சொல்றேன். இலங்கையில தேராவாத புத்தம் இருந்தது, வடக்க மகாயான புத்தம் இருந்தது, கடாரத்துல மகாயான புத்தம் இருந்தது, ஸ்ரீவித்யால வஜ்ரான புத்தம் இருந்தது, பூர்வ தேசம் என்று சொல்லப்படுகிற பர்மா, மியான்மர் எல்லாம் தேராவாத புத்தம் இருந்தது. அடுத்தது இந்த அரசாங்கங்கள் தான் இந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற வணிக தலங்களை ஆட்சி செய்திருக்கு. அதனால்தான் அவங்க வணிகர்கள் அவர்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்டார்கள், கட்டுப்பாட்டுக்கு அல்ல, ஆதிக்கத்துக்கு உட்பட்டார்கள். ஆமா, இவர இப்பதான் ஃபைனலுக்கு வந்துருக்கு. என்னன்னா இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சுக்கலாமா? ஓகே. வணிக வலையமைப்பில் பௌத்தத்தின் செல்வாக்கை தகர்த்து மேலாதிக்கம் செய்தல். பௌத்தத்தின் மீது சைவ வைதிக சடங்கு நெறி இறையாண்மையை மேலாதிக்கம். பௌத்தத்தின் மீது சைவ மேலாதிக்கம் கிடையாது, அரசு அதிகாரத்தை செலுத்துதல். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பௌத்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, இவங்க சைவ வைதிக அதிகாரத்தை கொடுக்குறாங்க. யாரு? சோழர்கள். இந்த தாட்டு எப்போ வந்திருக்கும்? இந்த பௌத்தர் தான் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணான், மேலாதிக்கம் பண்றான். இவர்கள் ஆதிக்கத்திலிருந்து இதை விடுவிக்கணும். பௌத்தத்தை ஒரு ஆதிக்கமாக நினைத்தது, பௌத்தத்தை ஒரு ஆதிக்கமாக நினைத்து அதை நான் வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருந்தது? அது எப்ப சோழர்கள்ட்ட தொடங்கியிருக்குன்னு சொன்னா, என்னுடைய பார்வையில் அது ராஜராஜன் காலத்தில் தான் தொடங்கியிருக்கு. ஏன்னா நீங்க தஞ்சாவூர் கோயில பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல திருப்புராந்தகர் முப்புறம் இருந்த சிவன் அப்படிங்கிற சிற்பம் தான் அதிக அளவு 38 இடங்கள் இருக்கு. இது திருப்புராந்தகர் சிற்பம். ராஜராஜனை ஈர்த்தது, ராஜராஜனை விரும்பப்பட்ட கதை எதுன்னா சிவன் திருப்புராந்தகர் தான். முப்புறம் இருந்த சிவன். அது என்ன, சிவன் நிறைய பண்றாரு,
அந்த எல்லா இதையும் எடுத்துக்கிறது மாதிரி நம்ம ராஜராஜனுக்கு முப்பூர் இருக்க சிவனை பிடிக்கிறதுல என்ன இருக்கு, அது ஒரு வடிவம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதில் ஒரு நுட்பமான ஒரு கூறு உண்டு. அதை தன் ஓவியமாக தீட்டியுள்ளார் ராஜராஜன். உதாரணம் பார்த்தீங்கன்னா திருக்குறாந்தர் சிற்பம் ரொம்ப அழகான சிற்பம், அற்புதமான சிற்பம். திருக்குறாந்தர் அந்த ஸ்டோரி இருக்கிற புராண கதை, அந்த கதையை தெரிஞ்சிருக்கும். 3 அரக்கர்களை ஒவ்வொரு அரக்கர்களை சிவபெருமான் எரித்தார். இதுதான் அந்த அரக்கர்களை வென்று இந்ததான் திருமுறம் எரித்த சிவன் அப்படின்னு மட்டும் இந்த கதை 2 லைன் ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க. அவர்கள் அழிக்கப்பட்ட விதம் அதான் இந்த ஓவியம் காட்டுது. அடுத்து நெக்ஸ்ட் இதுதானே அந்த ஓவியம். அந்த திருப்புராந்தர் தஞ்சாவூருக்கு இதான் திருப்புராந்தருடைய கதை. யாரா இருக்கார், சிவன் என்னவானாரு, பிரம்மா என்னவானாரு, சத்திய பில்லா வந்தாங்க, முருகன் வந்தார், இதெல்லாம் அந்த ஸ்டோரி. அதெல்லாம் அதுக்கு மேல புத்தகம் இருக்காங்க. காட்சிக்கு மேல புத்தர் இருக்காரு. இந்த பக்கம் ஒரு அரசர் உருவத்தமான உருவங்கள் இருக்குது, அரசர் அல்லாத உருவங்கள் புத்தருக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கு. இந்த புத்தரை அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி தனியா மேல மட்டும் காட்டுங்க. அது புத்தர் உட்காந்துருக்காரு. எப்படி திருக்குறள் இருந்த சிவனை 3 முறை அரக்கர்கள் இருக்கிறார், இங்க ஏன்னா புத்தகத்தை கொண்டாந்து விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு இயல்பா உங்க புத்தர் ஏன் வராது, சிவனோட சிவன் கதனை ஏன் புத்தரை கொண்டாந்து விடணும் அப்படின்னு சொன்னா, அந்த கதை என்ன சொல்லுன்னா அடுத்தது நெக்ஸ்ட். இந்த படத்தை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஆமா புத்தர் சிவபுராணம் உள்ள வடகண்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் வேத பாதங்களில் பெருமை கொடுக்கின்றனர், அவர்களை மாயையை மூழ்கச் செய்து உத்தரவும் எடுத்தான் விஷ்ணு. லிங்க புராணம் என்ன சொல்றதுன்னா, விஷ்ணு உத்தரவும் ஆகிய அவர்கள்னா நீங்க அரக்கர்கள் மாயையால் மோகப்படுத்தினார். திருவிழா நம்மளுக்கு புரியுதாக சொல்லுது, புத்தனால் மாயை செய்த புண்ணியன். அப்ப சிவபெருமானின் கதையில புத்தர். அப்ப அந்த இது என்ன சொல்லுதுன்னா, இப்ப அவர்கள் என்ன சொல்லப்பட அரக்கர்கள் அவன் சீக்கிரம் வெல்ல முடியும். ஏன்னா அவன் கொஞ்சம் நீங்க கதையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த அரக்கர்கள் நம்ம சொல்லல, இந்த அரக்கர்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுவது அத்தனை பேர் பிராமணர்கள் தான். பிராமணர்கள் தான் பின்னாடி அரக்கர்கள்லாம் மாறுறாங்க. நுட்பமும் அதுவே தெரியும். அப்படி அவர்கள் இன்னும் வேத ஆயுதத்தை விட்டு வரமாட்டாங்க. அவனை அழிக்க முடியல, அவனை அழிக்கவே முடியல. ஏன்னா அவன் வேதத்தோட பற்றி விட்டுருவான். வேதத்தை பற்றி இருப்பாங்க. அப்ப அவன் அந்த வேத பாதங்களிலிருந்து விடுவிச்சு அப்பதான் அவனை சிவனை அழிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி மாறுறாங்கன்னா, புத்தர் என்ன பண்றாரு, புத்தர் சில வேதங்களை ஏற்றுக்கொண்டு அதான் என்ன பண்ண 3 அரக்கர்கள் தாராக்கடன், நவராக்கடன், வித்யாமாரி 3 பேரும் சைவ நெறியில் இருந்து விலக செய்வதற்காக பெருமாள் தலைமுறை நீக்கிய மங்கிய உடையடைந்த மனித உருவத்தை உருவாக்கினார் என்றும், அந்த வடிவமே முப்பொருந்தாந்தருக்கு சைவத்துக்கு எதிரான தத்துவங்களை போதித்து குறிப்பிடக்கூடியது. சைவத்துக்கு யாரு போகிறார்? புத்தர். புத்தராக அவதாரம் எடுத்த திருமால் என்ன போகிறாங்க? சைவத்துக்கு எதிரான கருத்துக்களை போதித்து அவர்களை மீறி சைவத்திலிருந்து விளையிடுறாங்க. அவர்கள் வதம் செய்ய தகுதியானவர்கள். யார் தகுதியானவர்கள்? சைவத்துக்கு எதிராக மாறியவர்கள் வதம் செய்ய தகுதியானவர்கள். அப்ப சைவத்துக்கு எதிரானவர்கள் யார்? பௌத்தர்கள். அப்ப சைவத்துக்கு எதிரான, சைவ நீதிக்கு எதிரானவர்கள் யார் சொல்றா? பௌத்தர் சொல்றார், புத்தர் சொல்றார். அப்ப புத்தர் சொன்னதெல்லாம் சைவத்துக்கு எதிரானதுன்னு அர்த்தம். அப்ப அப்படி வந்த மாயை சிக்கியவர்கள் வதம் செய்வதற்கு தகுதியானவர்கள் திருப்புராந்தகர். அவர்களை வதம் செய்தவர்கள் யாரு? திருசிவன். பௌத்தர்களை வதம் செய்தவர் யார்? சிவன், திருப்புராந்தக சிவன். பௌத்தர்களை நான் வதம் செய்ய வேண்டும் எனக்கு ஆசை இருக்கிறது, அதனால் பௌத்தர்களை வதம் செய்து திருப்புராந்தகரை நான் பிடிக்கிறேன். இதுதான் அதனால்தான் 38. இது டீகோடிங் சொல்லுவாங்க. கட்டுடத்தில் ஒரு சிற்பத்தை எல்லாமே ஒரு மெசேஜ் இருக்கு. நம்மளால சும்மா கிரிக்கெட்லாம் போடுது. ஒரு செய்தியை சொல்வதற்காக கலைப்படைப்புகள் உருவாக்கப்படுகிறது. ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஒரு நேரேஷன் இருக்கோ, இது ஒரு வர்ணனை. இந்த வர்ணனை ஃபுல்லா படிச்சுன்னா தெரியும். எல்லா நிறுவனங்களும் உள்ள
இது இன்னும் உள்ள போலாம். ஏன் திருவாயுப்புத்தரா போகலாம், ஏன் பிரம்மாபுத்திரா போகலாங்க? வரும் உள்ள அது அந்த விஷயத்துக்கு போவாங்க. நம்ம இந்த இது பௌத்த வலையமைப்பு பற்றி பேசும்பொழுது இந்த தாட் இருக்கு இல்லையா? ஏன்னா பௌத்த ஆதிக்கம் வணிக குழுக்களை கட்டுப்படுத்துவது இல்லாமல் ஆதிக்கம் செய்வதால் பௌத்தர்கள், ஏன்னா தன்னை சுத்தி இருக்கலாம் பௌத்தம் தான், இது வெல்ல வேண்டும். யாரு வெல்ல சொல்றா? அரசன். இந்த அரசன் அந்த அரசனை வெல்லல, அப்படி பார்க்கக்கூடாது. பால அரசனுக்கும் ராஜராஜ அரசனுக்கும் ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. சைவ வைதிக சடங்கு அரசியலுக்கும் பௌத்த அரசியலுக்கும் இடைப்பட்ட ஒரு போர் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு கருத்து, ரெண்டு கருத்து நிலைநாட்டுகின்ற ரெண்டு அதிகாரம். இங்க சைவ வைதிக அதிகாரம், அங்க பௌத்த அரசியலை சொல்லுகின்ற அதிகாரம். இரண்டு அதிகாரங்களுக்கு இடையான போர்தான் இந்த அயநக படையெடுப்புக்கான அடிப்படையாக இருக்கு. நெக்ஸ்ட். ஆமா, இது பாத்தீங்கன்னா நுட்பமா பார்த்தா நீங்க திருவாரூர் சிப்பேடு என்ன சொல்லுதுன்னா, தேய்ச்சாச்சு, கங்கையை குடிச்சாச்சு, கங்கை தண்ணியை கொண்டு வரணும். கங்கை தண்ணியை வென்று ஒரு பல யானைகளில் அந்த குடத்தை ஏற்றிட்டு அப்படிதான் வந்திருக்கோம். யானையில கொண்டு வந்துடலாம், வண்டியில கொண்டு வந்துடலாம், அப்படிதான் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா செய்தி என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய படைத்தலைவர் தன்னால் வெல்லப்பட்ட அந்த நதியின் கரையில் வாழ்ந்த அரசர்களை கொண்டு அந்த புனித நதியின் நீரை எடுத்து சென்று தன் தலைவர்களுடைய பதினான்கு அர்ப்பணித்தான். போய் தண்ணி கொண்டு வந்தாங்க. வடிவேல் பாடியில சொல்ல போனா, தண்ணிக்கான அந்த பாடு, தண்ணிக்கான அந்த சண்டை அப்படின்னு. தண்ணிக்கானது அல்ல. ரெண்டு கருத்து, ரெண்டு அரசியலுக்கான போர். நுட்பமா பாத்தீங்கன்னா, கங்கை கரையில் ஆண்ட மன்னர்களை கொண்டே, யாரு? பௌத்த அரசர்கள். அவர்களை கொண்டு எது புனிதம்? பௌத்த அரசர்களுக்கு கங்கைக்கு புனிதம் இல்லை. திருமால் சிவனுடைய சடையிலிருந்து வருகின்ற கங்கை நீர் சைவத்துக்கு புனிதம். பௌத்த அரசர்கள் சைவம் புனிதமாக கருதுகின்ற கங்கை நீரை கொண்டு வந்தார்கள். நம்ம உரையாசிரியர்கள் சதாசிவ பண்டாரத்தாரன் நினைக்கிறது அவரால் அவங்க தலையில் சுமக்க வைத்தான் அப்படின்னு எழுதியிருந்தார். அவனை தலையில் திகழ்ச்சி கொண்டு வராங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அவர்களை கொண்டே செய்யறதுக்கு அவன் தலையில் கொண்டு பெரிய வித்தியாசம் இல்லை. அவர்களை கொண்டு புனித நீரை எடுத்து சென்று தன் தலைவரான சைவ வைதிக சடங்கு அதிகாரத்துக்கு தலைவரான ராஜேந்திரனுக்கு அர்ப்பணித்தான் படிக்கணும். இந்த ராஜராஜன் திருமண அந்த சிற்பம் அவங்க முன்னே சொன்ன பௌத்த போதனையை பெற்றது. இதன் மூலம் சைவ வைதிக சடங்கு மீது இறையாண்மை என்பதுதான் தக்கவைக்கிறது. இதுதான் அயநக படையெடுப்புடைய புள்ளி. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இங்க தாண்டவர்கள் தன்னுடைய ஒளிய வச்சான், ஆளும் எடுக்க போனான். சோழர்களுடைய நூற்றாண்டு கனவு இருக்கும்போதுதான் பராந்தகன் காலத்திலிருந்து இது கிடைக்கல. எது இந்திர ஆலமும் சுந்தரமொழி கிடைக்கல. அவர் எடுத்துட்டு வந்தான். அது மட்டும் எடுத்துட்டு வந்தான். அடுத்ததுதான் பெருங்கடால் இல்லத்தரசர் தமிழையும் ஆங்கவர் தேவியும் ஓங்கொழு முடியும் அரசர் அவன் அரசர் மொழி எடுத்துட்டு வருவான். ஏன்னா அந்த அதிகாரத்தை கேட்டு சோழனுடைய நூற்றாண்டு கணவனாலேயே பாண்டியர்களுடைய மணிமொழியும் இந்த ஆளுக்கு எடுத்து வந்ததோடு அவர்களையும் கைப்பற்றி கொண்டு வந்தான். அதுக்கு காரணம் பௌத்த அரசியலுக்கு எதிரான சைவ வைதிக சடங்கு அரசியல். கங்கைக்கு படையெடுத்து போறதுக்கு என்ன சொல்றோம்? தண்ணீர் கொண்டு வந்து தன்னுடைய புனித நகரை புனிதப்படுத்துவதற்காக, தன்னுடைய நகரை கோயிலை புனிதப்படுத்துவதற்காக செய்யப்பட்டது. கங்கை நீர் கொண்டு வரப்பட்டது. கங்கை நீர் கொண்டு வரப்பட்ட நினைவாக சோழ கங்கம் என்று ஒரு ஏற்படுத்தப்பட்டது. புனிதமாக கருதப்பட்டதா? புனிதமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது பின்னணி இருக்கின்ற அரசியல் நான் பேசுவது. அந்த அரசியல் சைவ வைதிக சடங்கு அரசியல், பௌத்தத்துக்கு எதிரான அரசியல். அதிகம் செய்யணும் அப்படின்னா இந்த வணிகமைப்புக்குள் இந்த வணிக நோக்கம், வணிக நலன், சோழ அரசுடைய வணிக நலனுக்கு எதிராக பௌத்த அரசுகள் ஆதிக்கம் செய்ததால் அடுத்ததாக அவங்க அவங்கள உடைச்சி வணிக நலன் பொருட்டு உலக வணிக வலை அமைப்பை புரிஞ்சா? ஓகே, அதுல அந்த ஸ்லைட் மிஸ்ஸிங். சோழர்களுடைய
வணிகர் குழுக்கள் அந்த வலையமைப்பில் சிக்கியிருந்தன. அதை உடைத்து சைவ வைணவ சடங்கு அதிகாரத்தை நிறுவுவதற்காக எடுக்கப்பட்ட பின்னணிதான் அயலாக்கப்படுகிறது. இதுக்கு புனித கற்பித்ததோ இலங்கையிலிருந்து நம்ம ஆளுநர் முதல்வர் பாண்டியர்கள் என்று பெருமித அரசியலோ இல்ல கங்கை கொள்கைகளில் கொண்டு வந்த புனித அரசியலோ இல்லை. இதற்கு பின்னாடி இருப்பது ஒரு பெரும்பான்மையான சைவ வைதிக சடங்கு அதிகாரத்துக்கு எதிராக உள்ள பௌத்த அரசியலை எதிர்கொள்ளப்பட்டது. உண்மையா? ஆம். வெற்றி நடந்ததா? ஆம், வெற்றி கொள்ளப்பட்டது. எங்க சீன அரசாங்கமே கப்பலை விடுறான்னு கேட்கிற அளவுக்கு வணிகம் கட்டுப்படுத்தப்பட்டது. வணிகர்கள் தன்னுடைய சுதந்திரமான வணிகர்களாக பௌத்த வலையமைப்புக்குள் சிக்காத வணிகர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்பதுதான் இந்த கங்கை கொண்ட சோழன், முருகம்ப சோழன், கடாரம் கொண்ட இந்த சோழன் என்று சொல்லப்படுகிற ராஜேந்திர சோழனுடைய அயலக படையெடுப்புடைய பின்னணியாக நம்ம கூற முடியும். நன்றி, வணக்கம். ஞாயிறு ஒன்றாம் சொற்பொழிவு 93வது சொற்பொழிவு எனக்கு நன்றி வழங்கிய ஐயா திரு மணிமாறன் அவர்களுக்கு முதல்வரை நன்றியை செய்து கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்பு வழங்கிய சங்கரையா அவர்களுக்கும் தலைமை உரையாற்றிய திரு